பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தேவதூதன் இப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவ ஒரு குமாரனை பெறுவா. யோசேப்பு மரியாளை ஏற்றுக்கொள்றதுக்கு யோசிக்கிறார். ஒருவேளை மரியாள் தவறு செய்துதான் இந்த குழந்தை உண்டாயிருக்குமோன்னு தேவகுமாரனை சந்தேகப்படுகிற ஒரு நிலைமையில காணப்பட்டார். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். தேவகுமாரனே சந்தேகத்திற்கு இடமா தான் இருந்தார். அப்போ இந்த உலகம் நம்மளை சந்தேகத்தோடு பார்க்குறதும், உலகம் நம்மளை பொறாமையோட பார்க்குறதும், உலகம் நம்மளை இவங்கெல்லாம் ஒரு சரியான ஆளுங்க இல்லைன்னு சொல்கிறதும் இயற்கை தாங்க. அதுக்கெல்லாம் சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. இவ்வளோ ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு. இயேசு மூல மொழியில் யெஷுவா, அதான் இயேசு. யெஷுவா என்கிற வார்த்தை தான் யோசுவா. இயேசு என்கிற வார்த்தையினுடைய மூலப்பதமாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு. இன்றைக்கு நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட்டோம். இயேசுவின் நாமத்தில் நாம் அபிஷேகம் பெற்றோம். இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தில், அதாவது இயேசுவின் நாமத்தை முன்னிலைப்படுத்தி நாம் ஞான ஸ்நானம் பெற்றோம். தேவன் ரொம்ப நல்லவர். இயேசுவுக்காக நன்றி. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமம். இயேசுவின் நாமம் பெரிய நாமம். இயேசுவின் நாமம் மகத்துவமான நாமம். இயேசுவின் நாமம் அற்புதமான நாமம். இயேசுவின் நாமம் அதிசயமான நாமம். ஓ ரபாஷே, வல்லமையான அந்த நாமத்திற்காய் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்கிற பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பாவங்களிலிருந்து விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர். நீங்க இயேசு இயேசுன்னு சொன்னாலே ரட்சிக்கப்பட்டுருவீங்க. ஒரு மனுஷன்ட்ட போய் சொல்லுங்க, இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா, அவன் ரட்சிக்கப்பட்டுருவான். இயேசு அவன் கண்ணை திறப்பாரு, இயேசு அவன் பாவங்களை போக்குவாரு, இயேசு அவனை ரட்சிப்பார். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் தாழ்மையோடு சொல்றேன், இயேசு என்றால் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமா? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பாவங்களை எல்லாம் நீக்கி உங்களை என்னையும் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறபடியால் அவரை நான் இந்த வேளையில சோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். அதை ரட்சிப்பார், பெரிய காரியங்களை செய்வார், உங்களை ஒரு சாட்சியாய் நிறுத்துவார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இயேசு என்கிற பெயரை அதிகமாய் உச்சரியுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபியுங்கள். ஜெபம் கேட்கப்படும், பதில் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது, அதிசயமானது. ஆமேன், ஆமேன்.